ஷாப்பிங் போக போகிறோம். ஃபைனலி சாப்பிட்டாச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிளாஸரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தேன். ஸோ இதில் வந்து 42 நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். என்ன நெக்ஸ்ட்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் vlog இல்லை, க்ராசரி ஷாப்பிங் போக போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சமைக்கிறேன். முக்கியமானது தானே வந்து Every time I look into the mirror, I say thank you, God. I'm ready for grocery shopping. போகலாமா? கிராசரியை வாங்கிட்டு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. சரி நேராக ரிப்பேர் கடைக்கு போவோன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் ரிப்பேர் கடையில் போய் வண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடையில் போனால் அங்கே சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டோம். தக்காளி சாப்பாடுக்கு தயிரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதே ஓகே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. நமக்கு சோறு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஃபைனலி சாப்பிட்டாச்சு. ஒரு வாக்கிங் போகலான்னு போகிறேன். தூக்கவல்லைன்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10:42 ஆகும். நேற்று பார்த்தீங்கன்னா கிராசரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த வாங்கினேன். அதாவது இது காட்டலான்னு நினச்சேன். எப்ப பார்த்தாலும் சோறு வீடியோ வந்து ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி ஸ்நாக்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஆன் பண்ணி மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் வாங்கிட்டு வந்தோம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளில் தீர்ந்துடும். ஸோ இது வந்து 1 கிலோ. அப்புறம் பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோமா, நமக்கு நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிடுங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. ஸோ இது சாப்பிட்ருக்கேன். நல்லா இல்லைனாலும் இதான் சாப்பிடாகணும். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் டைம் ஓவர். ஸோ க்ராசரி வாங்கின டைம் வந்து பார்க்கலாம். உங்கள் பல்ல கறி இருக்கா, அப்போ பெப்சிலும் யூஸ் பண்ணாங்க. தென் டாபர் ரெட் பெப்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் சிறுதானிய மாவு வரைகளுக்கு சோளம், அப்புறம் பெம்பார், அப்புறம் கரும்பு சர்க்கரை. வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரகம். இதுதான் வந்து க்ராசரி ஷாப்பிங்கு முக்கியமான ஷாப்பிங். இதை மட்டும் மறந்துட்டு வந்துடாதுன்னு சொன்னாங்க. உப்பு ரொம்ப முக்கியம். சுரணை இல்லாதவங்களுக்கெல்லாம் உப்பு போட்டு சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதனால் வந்து நான் சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் தான் இருக்கும். உப்பே நான் போட மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா 2 பாக்கெட் இந்த வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் 2 பாக்கெட், இன்னொரு பாக்கெட் காணும். அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னா உப்பு இருக்கான்னு பார்க்குறேன். 2 போட்டிருக்கு, 1 காணும். எங்கள் அம்மா எடுத்து வச்சிருப்பாங்க, எனக்கு தெரியலையே. மஞ்சத்தூள் மங்களகரமாக ஆரம்பிப்போம். ஓ, நீ அப்படி வரியா? பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா வந்து இன்னொரு டூத் பேஸ்ட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சந்தூர் மம்மி எங்கள் மம்மிக்கு, எங்கள் டாடிக்கு, எல்லாத்துக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக மைசூர்லேருந்து மைசூர் சாண்டல். ஸோ இதுதான் வந்து க்ராசரி ஷாப்பிங். இவ்வளோ தான் பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய க்ராசரி ஷாப்பிங் வந்து போச்சு. என்னோடய க்ராசரி பார்க்குறீங்களா? பேக் கேமரா மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்.
இன்னும் ஒரு அழகான விலாகில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்கிறேன். நான் உங்கள் ஸ்வேதா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். பை பாய்.